ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பீர்க்கங்காய் பொரியல் வந்து டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம லோட்டஸ் குயின் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி பீர்க்கங்காயை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சுட்டு இப்போ தாளிச்சு விடலாம். எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த மாதிரி எண்ணெய் இந்த தவா வச்சுக்கலாம். எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அதில் வந்து 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றி எதுவும் பண்ண வேண்டாம், கிளற வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே அதிலேயே எண்ணெயிலேயே வேகட்டும். இப்போது அதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். இதை நான் திருப்பி போட்டு பார்ப்பேன். இப்போ இது திருப்பி போட்டாச்சு. இப்போ இதை வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போது அதே எண்ணெயில் கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வரமிளகாய் 2 போட்டுக்கலாம். வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் 1 முழுசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். பூண்டு வந்து ஒரு 5 பல்லு போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாதி அளவு வதங்கிருச்சு. என்ன பண்ணலான்னா மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சாம்பார் பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். 1 தக்காளி தான் போட்டிருக்கேன். பீர்க்கங்காய் வந்து 1/2 கிலோ பீர்க்கங்காய், அதுக்கு வந்து இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். 1/2 கிலோன்னா 1/2 கிலோவோட கொஞ்சம் கம்மி. கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும் தக்காளி. நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த பீர்க்கங்காயை போட்டுக்கலாம். உப்பு அதிலேயே போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வைங்க. தண்ணி நல்லா அதுலேயே விடும். நீங்கள் தண்ணி எல்லாம் இதுக்கு ஊற்ற வேண்டாம்.
நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும். கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா தண்ணி விட்டு வேகும். இப்போ அது வேகிறதுக்குள்ளே இந்த முட்டை பொரிச்சு வச்சோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுத்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். நான் வந்து உப்பு போடல, உப்பு போட்டிருக்கணும், நான் மறந்துட்டேன். இப்போ வந்து லைட்டாக இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். போதும், நல்லா கொத்தி. இப்போ இதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்படி நல்லா கிளறி வச்சுக்கலாம். ஒவ்வொன்று பெருசு பெருசாக இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், காய் வந்துருச்சுன்னு பார்க்கலாம். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து தேங்காய் போட்டுக்கலாம். ரொம்ப போட வேண்டாம், ஒரு அரை மூடியில் பாதி போட்டிங்கன்னா போதும், இனிச்ச மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் இது அப்படியே தேங்காய் வணங்கட்டும், ஏன்னா இல்லைன்னா சீக்கிரம் பொரியல் கெட்டு போயிடும். கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கட்டும். இப்போ நல்லா தேங்காயும் வதங்கிருச்சு. இப்போ இந்த முட்டையை போட்டு கொஞ்ச நேரம் கிளறி வச்சு இறக்கிடலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள், தேங்காயும் முட்டையும் போட்டு அப்படியே போட்டுருந்தீங்கன்னா கூட அந்த டேஸ்ட்டு வராது. பொரிச்சிட்டு போட்டதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது சூடாக பரிமாறி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டிஷ்ஷோடு பார்க்கலாம்.